சிநேகிதர்களே, நீங்க நடக்கிற உடைய பாதை வெறும் ஒரு அடி அகலம் மட்டுமே. ஒரு பக்கம் நேராக நின்றிருக்கும் பெரிய பாறை சுவர், மறுபக்கம் கீழே பார்த்தால் தலை சுற்றும் அளவுக்கு ஆழமான பள்ளத்தாக்கு. ஒரு சின்ன தவறு, ஒரு வழுக்கல், அவ்வளவுதான் நேரா 800 மீட்டர் ஆழத்துக்கு விழும் ஆபத்து. அப்படிப்பட்ட இடத்துல சாதாரண மனிதன் 2 நிமிடம் நிக்கவே பயப்படுவான். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அங்கு சில மனிதர்கள் வெறுமனே உயிர் வாழ்வதில்லை, தங்கள் வாழ்க்கையையே முழுமையா கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தினமும் காலையில அங்குள்ள குழந்தைகள் அதே ஆபத்தான பாதையின் விளிம்பில் நடந்து பள்ளிக்கு செல்கிறார்கள். சிறிய சிறிய பையை தூக்கி கொண்டு பயத்தை பழக்கமாக்கி கொண்டு முன்னேறுகிறார்கள். பெற்றோர்கள் முதுகில் அரிசி மூட்டைகள், காய்கறிகள், மருந்துகள், குடிநீர் சுமந்தபடி அதே பாதையில் பயணிக்கிறார்கள். மழை பெய்தாலும், காற்று வேகமாக வீசினாலும், பனி பெய்தாலும் அந்த வாழ்க்கை நிற்காது. ஏனென்றால் அவர்களுக்கு அது பயமல்ல, அது அவர்களின் இயல்பான வாழ்க்கை. நமக்கு இது சினிமா காட்சி போல தோன்றலாம், ஆனால் இல்ல, இது உண்மையிலேயே இந்த பூமியிலேயே இருக்கும் சில பகுதிகளின் நிஜம். உலகில் இன்றும் பல இடங்களில் மனிதர்கள் கற்பனை செய்யவும் முடியாத இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஆயிரக்கணக்கான அடி உயர பாறை விளிம்புகளில் வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலர் ஆழமான குகைகளுக்குள் தலைமுறையாக வசித்து வருகிறார்கள். இன்னும் சிலர் கடல் அலைகளுக்கு நடுவில் மிதக்கும் சிறிய கிராமங்களில் வாழ்கிறார்கள். வெளியாட்களுக்கு இவையெல்லாம் அசாத்தியமா தோணினாலும் அங்குள்ள மக்களுக்கு அதுதான் அவர்களின் உலகம், அதுதான் அவர்களின் வீடு. ஆனால் ஒரு கேள்வி மனதிலே எழுகிறது. ஏன் இப்படிப்பட்ட ஆபத்தான இடங்களை விட்டுவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் போகவில்லை? ஏன் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பயத்திற்கு நடுவிலும் வாழ்க்கையை தொடர்கிறார்கள்? இதற்கான காரணங்கள் மிக ஆழமானவை. சில பகுதிகளில் எதிரிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்புக்காக மக்கள் மலைகளுக்கு மேலே போய் குடியேறினார்கள். வேறு சில இடங்களில் இயற்கை சூழல், போர்கள், வறுமை அல்லது நிலப்பற்றாக்குறை அவர்களை அப்படிப்பட்ட இடங்களில் தங்க வைத்தது. இன்னும் சிலர் தங்கள் பாரம்பரியம், கலாச்சாரம், முன்னோர்களின் வாழ்க்கை முறையை விட்டுவிடாமல் அங்கேயே இருக்க முடிவு செய்தார்கள். அவர்களுக்கு அது வெறும் வீடு அல்ல, அது அவர்களின் அடையாளம். இப்படிப்பட்ட இடங்களில் வாழ்வது என்றால் ஒவ்வொரு நாளும் இயற்கையுடன் ஒரு போரே. அங்கு சாலைகள் இருக்காது, மருத்துவமனைகள் தொலைவில் இருக்கணும், மின்சாரம், இணையம் வசதிகள் மிக குறைவாக இருக்கும். ஆனாலும் அங்குள்ள மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு இயற்கையோடு ஒன்றி போய் வாழ்கிறார்கள். நகரங்களில் இருக்கும் நம்மை விட வசதிகள் குறைவாக இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் அவர்களிடம் அதிக தைரியம், பொறுமை, உயிர் வாழ வேண்டும் என்ற உறுதி தெரிகிறது. நமக்கு பாதுகாப்பான வீடு என்றால் 4 சுவர்கள், வசதிகள், அமைதி என்று தோன்றும். ஆனால் இந்த உலகில் சிலருக்கு வீடு என்றால் பள்ளத்தாக்கு விளிம்பில் தொங்கும் ஒரு சிறிய மர வீடாக இருக்கலாம், பனிமலைகளுக்கு நடுவில் மறைந்திருக்கும் பாறை குகையாக இருக்கலாம், அல்லது எப்போதும் இடிந்து விழலாம் என்று தோன்றும் ஒரு மலை கிராமமாக இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் அங்கேயே சிரித்தபடி, குழந்தைகளை வளர்த்தபடி வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்கிறார்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் உலகின் மிகவும் அசாதாரணமான, ஆபத்தான, ஆனால் அதே சமயத்தில் மனித உறுதிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நிற்கும் சில வாழிட பகுதிகளை பற்றி தெரிஞ்சு கொள்ள போறோம். இவை வெறும் விசித்திரமான இடங்கள் மட்டுமல்ல, மனிதன் சூழலுக்கு எப்படி பொருந்துகிறான், எவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவிலும் எப்படி வாழ்றான் அப்படின்பதை காட்டும் உண்மை கதைகள். ஒவ்வொரு இடத்துக்கும் பின்னால ஒரு பயம் இருக்கிறது, ஒரு போராட்டம் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது, இன்னும் நாம் கற்பனை செய்யாத ஒரு வாழ்க்கை மறைந்திருக்கிறது. நமது பயணம் சீனாவின் லியாங்ஷான் மலைகளில் உள்ள அடிலே கிராமத்திலிருந்து தொடங்குகிறது. இதை கிளிஃப் வில்லேஜ் என்று அழைக்கிறார்கள். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு பழங்குடி இனங்களுக்கு இடையிலான போர்கள், மைதான நோய்கள் போன்ற வெளி அபாயங்களில் இருந்து பாதுகாப்புக்காக இந்த உயரமான, தொலைவான இடத்துக்கு வந்தார்கள் அந்த மக்கள். 4000 மீட்டர் உயரத்தில் கீழ்ப்பள்ளத்தாக்கிலிருந்து 800 மீட்டர் நேராக எழுந்த பாறை விளிம்பில் தங்கள் வீடுகளை நிர்மாணித்துக் கொண்டார்கள். அங்கு வாழ்க்கை எவ்வளவு கடினமானது என ஒருமுறை கற்பனை செய்யுங்கள். காலையில் குழந்தைகள் பள்ளிக்கு போக வேண்டுமானால் மெல்லிய கம்பிகள், கயிறுகளால் செய்யப்பட்ட ஏணிகளில் ஏற வேண்டும். பயிர்கள், புகை போட்டு உலர்த்திய இறைச்சி, தண்ணீர் எல்லாவற்றையும் முதுகில் சுமந்தபடி அந்த சரிவான பாதையில் இறங்க வேண்டும். ஒரு தவறான அடி என்றால் உயிர் போனது. உள்ளூர் கதைகள் குறைந்தது 8 பேர் அப்படியே உயிரிழந்ததாக சொல்கின்றன. இருந்தாலும் அவர்கள் நிற்கலை. ஏனென்றால் அந்த உயரமான பாறை விளிம்பு அவர்களுக்கு வெளி உலகத்திலிருந்து முழு தொலைவில் தங்கள் சொந்த லயத்தில் சுதந்திரமாக வாழும் வாய்ப்பை தந்தது. அங்கு வாழ்க்கை ஒரு கூட்டு நெருப்பை சுற்றி சுழன்றது. அது சமையல் செய்யும் இடம் மட்டுமல்ல, அவர்களின் சமூக மையமும் கூட. 2016 அந்த குழந்தைகள் ஏணிகளில் ஏறி பள்ளிக்கு செல்லும் புகைப்படங்கள் உலகத்தின் கவனத்தை ஈர்த்தன. அதற்கு பிறகு அரசு பெரிய முதலீட்டுடன் ஒரு நிரந்தர ஸ்டீல் ஏணியை நிர்மாணித்தது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட படிகள், 300 மீட்டர் உயரம். அந்த நேரத்தில்
இது கின்னஸ் உலக சாதனையும் பெற்றது. ஆனால் 2020இல் பெரும்பாலான குடும்பங்கள் அருகிலுள்ள நவீன அபார்ட்மெண்ட்டுகளுக்கு இடம் பெயர்ந்து விட்டன. இப்போது வெறும் 4-5 குடும்பங்கள் மட்டுமே தங்கள் முன்னோர்களின் நிலத்தை விட்டுவிடாமல் அந்த பாறை விளிம்பிலேயே இருக்கிறார்கள். இது முன்னேற்றமா அல்லது ஒரு பழங்கால வாழ்க்கை முறையின் முடிவா என்று நம்மை சிந்திக்க வைக்கிறது. இப்படிப்பட்ட அசாதாரண வாழ்க்கைகள் சீனாவில் மட்டுமல்ல, உலகின் 4 மூலைகளிலும் பரவி இருக்கின்றன. ஈரானியின் கந்தோவான் கிராமம் அதற்கு ஒரு அரிய உதாரணம். அங்கு மக்கள் சாதாரணமாக வீடுகள் கட்டவில்லை. நேரடியாக எரிமலை பாறையை டஃப் செதுக்கி சங்கு வடிவ குகைகளாக மாற்றினார்கள். 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பு மங்கோலிய படையெடுப்புகளில் இருந்து பாதுகாப்புக்காக இந்த குகைகளை உருவாக்கினார்கள். இன்றும் சுமார் 6 முதல் 700 பேர் அங்கேயே வாழ்கிறார்கள். பாறை சுவர்கள் இயல்பாகவே அற்புதமான காப்பு அளிக்கின்றன. கோடையில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெதுவெதுப்பாகவும் வைக்கின்றன. காட்டுத்தேன், அக்ரூட், ஆப்ரிகாட் உடன் அவர்களின் அன்றாட வாழ்க்கை ஓடுகிறது. பிற குகை வாழிடங்கள் சுற்றுலா தலங்களாக மாறினாலும் கந்தோவான் இன்றும் உண்மையான வாழ்க்கை நடைபெறும் குகை கிராமமாகவே இருக்கிறது. பாறை கதவை தட்டினால் உண்மையான மனிதர்கள் என்ற பதில் கேட்கும். இப்போது நாம் இந்தியாவுக்கு போகலாம். லடாக் ஜாங்ஸ்கர் பகுதியில் உள்ள புக்தால் மடம் 3850 மீட்டர் உயரத்தில் இயற்கை குகைக்குள் அமைக்கப்பட்ட இந்த மடம் 6ஆம் நூற்றாண்டில் இருந்து இருக்கிறது. இதன் பொருள் முக்தி குகை. 70 பிக்குகள் இங்கு நிரந்தர வாழ்விடத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோடையில் அருகிலுள்ள சாலையிலிருந்து 1-2 நாள் களைப்பு ஏற்படுத்தும் பாத யாத்திரை செய்து செல்ல வேண்டும். குளிர்காலத்தில் வெப்பநிலை -30 டிகிரி வரை இறங்கும். அப்போது உறைந்த நதியின் மீது நடந்து தேவையான உணவு, எரிபொருள் கொண்டு வர வேண்டும். யாக் வெண்ணெய் கொண்டு செய்யும் குர்குர்சாய், சம்பா போன்ற உள்ளூர் உணவுகள் அவர்களுக்கு உயரத்தில் தியானம், வாழ்க்கை தொடர உறுதி தருகின்றன. இங்கு இயற்கை அருவி நீர் வழங்குகிறது. இந்த இடங்களில் வாழும் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி ஆழமா யோசித்தால் ஆச்சரியம் ஏற்படும். பள்ளி, மருத்துவமனை, நவீன வசதிகள் எல்லாம் மிக தொலைவில் இருக்கும். ஆபத்துக்கள் எப்போதும் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கும். இருந்தாலும் அவர்களுக்கு சமூக பலம், உறவுகள், இயற்கை வளங்களின் மீதான முழு நம்பிக்கை இருக்கிறது. நவீன வாழ்க்கையில நாம் படிப்படியாக இழந்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான அம்சம் இங்கு தெளிவாக தெரியுது. சுற்றுலா வந்தால் பொருளாதாரம் மாறும், ஆனால் கலாச்சாரம், பாரம்பரியம் மாறும், ஆபத்தும் உண்டு. இந்த சமூகங்கள் நமக்கு இரு பக்கங்களையும் காட்டுகின்றன. ஒரு பக்கம் மனிதனின் அற்புதமான தகவமைப்பு தன் திறன், சவால்களை எதிர்கொள்ளும் உறுதி. மறுபக்கம் நவீனத்துவம் வேகமாக வரும்போது இந்த பழங்கால வாழ்க்கை முறைகள் படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அரசுகள் இடம்பெயர்த்தல் செய்கின்றன. காலநிலை மாற்றம், நிலநடுக்கங்கள் போன்ற இயற்கை பேரிடர்கள் இந்த பகுதிகளை இன்னும் சவாலானதாக்குகின்றன. எதிர்காலத்தில் என்ன ஆகும்? சிறந்த சூழலில் இந்த அற்புதமான இடங்களை பாதுகாப்பாக நிலையான சுற்றுலா மூலம் காப்பாற்றிக் கொள்ளலாம். உள்ளூர் மக்கள் தங்கள் கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொண்டு நவீன வசதிகளையும் பெறலாம். மோசமான சூழலில் இந்த மனித அற்புதங்கள் பழைய புகைப்படங்கள் மற்றும் கதைகளில் மட்டுமே மிஞ்சலாம். அதனால் உலக நாடுகள் இவற்றை பாரம்பரிய ஸ்தலங்களாக அங்கீகரித்து உதவ வேண்டிய அவசியம் உள்ளது. நண்பர்களே, இந்த கதைகள் நம்மிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கின்றன. நாம் எவ்வளவு தூரம் போய் பாதுகாப்பா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம்? அல்லது வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு உறுதியுடன் வாழ்வதுதான் உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கையா? நாம் நவீனத்துவத்தை நோக்கி வேகமாக ஓடும்போது இந்த மனிதர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள், நமது உறுதி எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அவ்வளவு எந்த சவாலையும் தாண்டலாம் என்று. உங்களுக்கு இந்த 3 இடங்களில் எது அதிகம் கவர்ந்தது? அல்லது உலகில் நீங்க பார்த்த இது போன்ற வேறு அற்புதமான கிராமம் இருந்தால் கமெண்டில் கண்டிப்பா சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட மனித கதைகள் இன்னும் பலரை சென்றடையட்டும். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு அற்புதமான பயணத்துடன். நன்றி.